ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம ஆஃப்டர் கன்ஃபார்ம் ப்ரெக்னென்சி என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 45 டேஸ்லேருந்து 50 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக எடுக்க வேண்டிய முக்கியமான ஸ்கேனாக இது வந்து ஃபெட்டலோட க்ரோத் எப்படி இருக்குது, உங்கள் ஃபெட்டல் வந்து கரெக்டாக யூட்ரஸில் தான் ஃபார்ம் ஆகிருக்கா, ஸோ இல்லை வந்து டியூப்பில் ஃபார்ம் ஆகிருக்கா, இது வந்து சேஃப் ப்ரெக்னென்சியாக. ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனில் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 45 டேலேருந்து 60 டேஸ்க்குள்ளே இந்த ஸ்கேன் கண்டிப்பாக எடுத்துருங்க. இந்த ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னலாக தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் நீங்கள் ஸ்கேனுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ண முடியும். இதுலேயும் ரொம்ப நர்வஸ் ஆகாதீங்க. நார்மலாக நல்லா தண்ணி குடிச்சிட்டு போய் எக்ஸாமினேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்கேன் அதாவது எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்னோடய 45th டே ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போமா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனால் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நான் ஒன்று தான் பார்த்தேன், பேபி கன்ஃபார்ம் இருக்கா, ஹார்ட் பீட் இருக்கா. ஸோ அந்த ரெண்டை மட்டும்தான் வந்து நான் யோசிச்சுட்டு போனேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் குட்டியாக பேபியையும் பார்த்தேன், அந்த ஹார்ட் பீட்டும் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு சப்கோரியானிக் ஹெமரேஜ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு கொடுத்ததில் பார்த்திங்கன்னா சிங்கிள் லைவ் யூட்ரஸ், அதாவது உங்கள் பேபி வந்து சிங்கிள் பேபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் வந்து நம்ம ஹார்ட் பீட், இது ரெண்டை மட்டும்தான் மோஸ்ட்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கு என்ன பேபி, அதோட ஹார்ட் பீட் எப்படி, உங்களோட யூட்ரஸ் எந்த லெவலில் இருக்குது. ஸோ யூட்ரஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே சர்விக்கல் லென்த் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் பயப்பட வேணாம், அது வந்து ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னென்சி. பட் எனக்கு சொன்ன மைனஸ் பார்த்திங்கன்னா சாக் இஸ் சீன் இன் த பாடி ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ளூயிட், அதாவது மினிமல் ஃப்ரீ ஃப்ளூயிட் சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், சப்கோரியானிக் ஹெம்ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பேபிக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்போ பார்த்திங்கன்னா பேபி ஹெல்த்தியாக இருக்காங்க, பேபியோட ஹார்ட் பீட் பார்த்தாச்சு, ஸோ பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு, சிங்கிள் பேபி, ஸோ எல்லாமே ஹாப்பியாக சொல்லிட்டு ஹெம்ரேஜ் அப்படின்ற ஒரு மைனஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ சப்கோரியானிக் ஹெம்ரேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பிளட் கிளாட் இல்லைனா கொஞ்சம் ரத்த திசு வந்து அந்த குழந்தையை சுற்றி இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த யூட்ரஸ்லேயே வந்து பிளட் கிளாட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் இதனாலன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளீடிங் ஆகும். ஸோ இதுக்கும் பேபிக்கும் எந்த அஃபெக்ஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் இதை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க, நல்லா ப்ரே பண்ணுங்கள். அந்த பிளட் வந்து தானாகவே வந்து நல்லாவே ஹீல் ஆகிடும். 3 இயர்ஸ் கழித்து பேபி ஃபார்ம் ஆனனால இந்த மாதிரி சொன்னோன்னு கொஞ்சம் ரொம்பவே பயந்துட்டேன். ஸோ என்னடா குழந்தைய சுற்றி பிளட்டாக நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நிறையா ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த பிளட்டு வந்து எனக்கு வரக்கூடாது, ஹீல் ஆகிடணும் ஸோ அப்படி சொல்லிவிட்டு ஸோ நான் ப்ரே பண்ண மாதிரியே ஹீல் ஆயிடுச்சா இல்லையான்னு நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பேபி வந்து உள்ளே நல்லா சேஃபாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த சர்விக்ஸோட லென்த்தும் யூட்ரஸும் நார்மலாக இருந்துச்சுனாலே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ பேபி வீடியோவில் பார்ப்போமா வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேபியை பார்த்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு பேபியாலாம் இருக்காது, ஒரு சின்ன டாட். அந்த சின்ன டாட் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, என் ஹஸ்பண்ட் கண்ணுக்கும் தெரியலை, எங்கள் வீட்டில் இருக்க யார் கண்ணுக்குமே தெரியலை. ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் என் பேபி தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பேபியை பார்ப்போமா. பாருங்கள், இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இங்கே பாருங்கள், சின்ன ஆக்சுவலி இந்த ரவுண்ட் வந்து நம்மளோட யூட்ரஸ், ஓகேவா. அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு சின்ன டாட் தெரியுது பார்த்திங்களா. இந்த டாட் தான் வந்து என்னோடய 6 வீக் ப்ரெக்னென்சி, அதாவது கரெக்டாக 45th டே நான் எடுத்த ஸ்கேன். இதில் அவ்வளோவா தெரியலை, இதில் வந்து ஹார்ட் பீட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேபியோட ஹார்ட் பீட்டோட ரேஞ்சு. இது பார்த்திங்களா, இந்த குட்டி டாட். நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனில் இந்த மாதிரி பேபியை பார்த்து ரசிச்சிங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்கேன். செகண்ட் ஸ்கேன் பார்த்திங்கன்னா 3rd மந்த் தான் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கேனில் தான் தெரியும் பேபி நல்லா க்ரோத் ஆகிருக்காங்களா, அந்த பிளட்டெல்லாம் போயிருச்சா, ஸோ பேபியோட லோ லைன் ப்ளசென்ட்டாக மாறி இருக்கா, ஸோ பேபி எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3rd மந்த் ஸ்கேனில் பார்ப்போம். நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.